ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. வெல்கம் டு மை யூடியூப் சேனல் பறவையா பறக்கிறோம் அஃபிஷியல். நம்ம கூட பார்த்தீங்கன்னா அப்துல் பாய் இருக்காரு. ஹாய், வாங்க மக்களே. இப்போ நம்ம பெங்களூருக்கு போக போகிறோம். ஸோ பெங்களூரில் என்னென்னலாம் பண்ண போகிறோம் அப்படின்றத உங்களுக்கு சொல்கிறேன். இப்போதைக்கு செக்இன்லாம் பண்ணி உள்ள வந்தாச்சு. நம்மளோட கேட் நம்பர் 105B. ஸோ அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கோம். நம்ம கொலீக்ஸ் 2 பேர் வரணும். ஸோ அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கைஸ், செக்யூரிட்டி செக்லாம் முடிச்சுட்டு உள்ள வந்தாச்சு. நம்ம இப்போ எதில் இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஏர்போர்ட்டையும் அந்த ஃப்ளைட்டையும் கனெக்ட் பண்ணுற பஸ்ஸில் இருக்கோம். சில ஃப்ளைட்ஸ் ஸ்ட்ரைட்டாக ஏர்போர்ட் கனெக்ட் பண்ணும், சில ரன்வேல தான் இருக்கும். நம்ம இப்போ அந்த பஸ்ஸில் போய் நம்ம ஃப்ளைட் கிட்ட போக போகிறோங்க. சன்ரைஸை பாருங்க மக்களே, செம்மையா இருக்குல்லங்க. பயங்கரமான வியூங்க. கைஸ், பெங்களூருக்கு ஒரு 2 டேஸ் அஃபிஷியல் ட்ரிப்பாக போகிறோங்க, ஒரு ட்ரைனிங்காக. ஸோ அந்த கிடைச்ச கேப்பில் அங்கே நடக்கிற மூமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஒரு vlog-ஆ ப்ரெசென்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. பெங்களூருக்கு எப்படி போக போகிறோம், மறுபடியும் அங்கே என்னென்னலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம், எப்படி திரும்பி வர போகிறோம். ஸோ அதை தான் இந்த vlog வந்து இருக்கும். பயங்கரமாக இருக்குல்ல கிட்ட பார்க்கறதுக்கு. அப்துல் பாய் வேற பார்க்குறாரு. பஸ் பக்கத்தில் நிற்போம் இல்லைங்களா, பஸ் ஸ்டாண்டில், அந்த மாதிரி ஃப்ளைட்டு பக்கத்துலேயே இருக்கும். இந்த பஸ்ஸில் தாங்க நம்ம அந்த ஏர்போர்ட்லேருந்து இங்கே வந்தோம். இப்போ என்ட்ரன்ஸ் நோக்கி போயிட்டு இருக்கோம். உள்ள வந்தாச்சு. ஃப்ளைட் ஹவுஸ்ஃபுல்லுங்க, செம ரஷ்ஷு. மக்களே, சீட்டில் வந்து செட்டில் ஆயாச்சு. நம்ம சீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2 விண்டோ இருக்குங்க. 2 வியூஸும் பார்த்துக்கலாம். விண்டோவோட வியூ காட்டுறேன் பாருங்க எப்படி இருக்குன்னு. செம்மையாக இருக்குல்லங்க. கைஸ், ஃப்ளைட்டு மூவ் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ரன்வே நோக்கி போயிட்டு இருக்குங்க. ஸ்லோவாக அப்படியே பொறுமையாக போகிற மாதிரி இருக்கு. இங்கேருந்து அந்த சன்ரைஸும் அந்த சென்னை ஏர்போர்ட் அப்படி தெரியுது பாருங்க. ரன்வே கிட்ட வந்தாச்சு மக்களே. ஸ்லோவாக டேர்ன் ஆகுது. இப்போ இங்கே தான் டேக் ஆஃப் ஆக போதும். அவ்வளோ ஃப்ளைட்ஸ் இருக்குது பாருங்க மக்களே. நம்மளுக்கு எல்லாம் குட்டி குட்டியே தெரியுது. மக்களே, ஃப்ளைட்டு ஃபாஸ்ட்டாக போக ஆரம்பிச்சிருச்சு. டேக் ஆஃப் ஆக போகுதுங்க. டேக் ஆஃப் ஆயிடுச்சுங்க. அப்படியே ஸ்லோவாக ஸ்லாண்டிங்காக டேக் ஆஃப் ஆகுது. மக்களே, டேக் ஆஃப் ஆயிடுச்சு. சென்னை சிட்டியை வானத்துலேருந்து பார்க்குறோம். இந்த வியூவை பாருங்க எப்படி இருக்குன்னு. ஸ்டன்னிங்காக இருக்குங்க வியூ. ஆனால் ஒரு செகண்ட் அள்ளு விட்டுருச்சுங்க ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகும்போது. அப்படியே ஃப்ளைட் அப்படியே செங்குத்து. இப்போ கேமராவில் தெரியுதான்னு தெரியல, வீடியோவில் அப்படியே ஸ்லாண்டிங்காக அப்வர்ட்ஸ் இருக்குங்க ஃப்ளைட்டு. அப்படியே செங்குத்தாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. ஸ்லோ மோஷனில் போகிற மாதிரி தெரியுதுங்க. ஆனால் எனக்கு எத்தனையோ கிலோமீட்டர் வேகத்தில் போயிட்டு இருக்கு. நல்லா இருக்குங்க அந்த வியூ பார்க்கறதுக்கு. எல்லாம் குட்டி குட்டியாக தெரியுது. டேக் ஆஃப் ஆயிட்டு ஓரளவுக்கு ஹைட்டு போக போக அப்படியே காதெல்லாம் அப்படியே அடைச்சிக்கிச்சுங்க. பயங்கரமா இருக்கு பார்க்கறதுக்கு. எத்தனை வாட்டி நம்ம ஃப்ளைட்ல போனாலும் ஒரு மாதிரி ஆச்சரியமா தாங்க இருக்கு. பாருங்க மக்களே, எவ்வளவு ஒயிட்டா, அப்படியே பியூர் ஒயிட்டா தெரியுதுங்க. இங்கிருந்து பாக்குறதுக்கு அப்படியே சாலிட் மாதிரி தெரியுது. ஆனா ஃபுல்லா அது வந்து ஏர் தானே. பயங்கரமா தெரியுதுங்க. இந்த ப்ளூ ஸ்கை எவ்வளவு கிளியரா இருக்கு பாருங்களேன். நம்ம கிளவுட்ஸுக்கு மேல பறந்துட்டு இருக்கோங்க ஆக்சுவலா இப்போ. கைஸ், நம்ம ஆர்டர் பண்ண மீல் வந்துடுச்சு. கேன்பெரி ஜூஸும் சிக்கன் ஜங்லி சாண்ட்விச்சும் கொடுத்துருக்காங்க. கைஸ், இந்த கிளவுட்ஸ் மட்டும் பாருங்க. தண்ணிங்கான வியூங்க. சாலிட் பார்ட்டிகல்ஸ் மாதிரி தெரியுதுங்க, ஸ்னோ மாதிரி.
ஒரே ஒரு ஐஸ் ஃப்ளைட் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கிட்டு இருக்கு. மேகத்துக்குள்ளே போயிட்டு இருக்கோங்க, தெரியுதுங்களா? ஃப்ளைட் லேண்டிங்கை நோக்கி போயிட்டு இருக்கு. ஃப்ளைட் ட்ராவல் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஹார்ட்லி ஒரு 25 மினிட்ஸ் கூட இல்லைங்க, சென்னை டு பெங்களூரு. ரொம்ப சீக்கிரமாக வந்த மாதிரி இருக்கு. தெரியுதுங்களா? பெங்களூர் சிட்டியை நோக்கி வந்துட்டு இருக்கோம். நல்லா இருக்கு பாருங்க மக்களே, பார்க்கறதுக்கு பச்சை பசேல்னு இருக்கு. இன்னும் சில நொடிகள் தான் இருக்கு. இப்படி ஸ்லோவா இறங்குது. இறங்க போகுது. சேஃப்லி லேண்டட் இன் டு பெங்களூர் சிட்டி மக்களே. இங்கேருந்து அப்படியே ஸ்லோவாக போவோம் அந்த ஏர்போர்ட் கனெக்ட் ஆகிற வரைக்கும். காய்ஸ், எவ்வளோ ஃப்ளைட்ஸ் நிற்கிது பார்த்தீங்களா? இங்கேருந்து பார்த்து குட்டி குட்டியாக தெரியுதுங்க. நிறைய ஃப்ளைட்ஸ் நிற்கிதுங்க. ஸோ நம்ம கிட்ட வந்துட்டோம். நம்ம வந்திருக்க ஏர்போர்ட் பேர் பார்த்தீங்கன்னா கெம்பகவுடா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுங்க. சைடில் ஒரு இண்டிகோ நிற்கிது பார்த்தீங்களா, டைரெக்டாக அந்த ஏர்போர்ட்டுக்கு கனெக்ட் ஆகுதுல்ல. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம ஃப்ளைட்டும் கனெக்ட் ஆகிருக்கோம். ஸோ அந்த வழியே தான் நம்ம இறங்க போகிறோம். நம்ம சென்னையில் ஏறினது பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் போயிட்டு அங்கேருந்து ஏறணும் இல்லைங்களா. காய்ஸ், வெளியே வந்துட்டோம். அந்த கனெக்டிங் அந்த வழி சொன்னோம் இல்லைங்களா, அந்த வழியாக வந்துட்டு இருக்கோங்க. ஏர்போர்ட்டுக்குள்ளே நுழைய போகிறோம். நம்ம கொலீக்ஸ் முன்னாடி போயிட்டு இருக்காங்க பாருங்க மக்களே. பெங்களூர் வந்தாச்சு, ரீச் ஆகிட்டோம். ஸோ டீம் மெம்பர்ஸ் எல்லாம் சேஃபாக ரீச் ஆகிட்டோம் மக்களே. காய்ஸ், வெளியே வந்துட்டோம். எப்படி இருக்குன்னு பாருங்க மக்களே. ஆக்சுவலாக பெங்களூர் ஏர்போர்ட் வந்து சிட்டியிலேருந்து கொஞ்சம் அவுட்டரில் இருக்குங்க. ஆல்மோஸ்ட் ஒரு மெஜஸ்டிக் தான் வந்து சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் பெங்களூரில். இப்போ மெஜஸ்டிக்கும் ஏர்போர்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 35 to 36 கிலோமீட்டர்ஸ் வந்து டிஸ்டன்ஸ் இருக்குங்க. மக்களே, அவசரப்பட்டு இந்த பஸ்ஸில் ஏறிட்டோம் மக்களே. நான் தான் சொதப்பிட்டேன். ஆக்சுவலாக கேப்லேயே வந்து 680 ரூபா தான் காட்டுச்சு. சரி, பஸ்ஸில் இன்னும் கம்மியாக இருக்குமே சொல்லிட்டு ஏறினோம். பார்த்தா பஸ்ஸில் ஒருத்தருக்கு 290, ஆல்மோஸ்ட் 1160 ஆயிடுச்சு. ஹோட்டல்கிட்ட வந்தாச்சு. சிஆர்என் ஹோட்டல் கேனரி. இங்கே தான் ஸ்டே அகாமடேஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே தான் ட்ரைனிங்கும் சொல்லியிருக்காங்க. ஹோட்டலோட இன்னர் வியூ காட்டுறேன் பாருங்க. ஸோ நம்மளோட ரூமையும் காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்க. என்ட்ரன்ஸ் மக்களே. 4 பேர் வந்தோம் இல்லைங்களா. ஸோ 2 பேருக்கு ஒரு ரூமுங்க. பேக்லாம் வச்சாச்சு. ஆக்சுவலாக ட்ரைனிங் முடிச்சிட்டோங்க. ட்ரைனிங் முடிச்சுட்டு தான் ரூம் வந்து செக்இனே பண்ணோம். இப்போ ரிஃப்ரெஷ் ஆகிட்டு பெங்களூர் சுற்றி பார்க்க போக போகிறோங்க. வெளியே வந்துட்டோம். கிளைமேட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. லைக் மழை வர மாதிரி இருக்குது மக்கள். ஆக்சுவலாக மதியானம் ஒரு 2 மணி 3 மணிலாம் நம்ம ஊரில் எப்படி வெயில் அடிக்கும், சுளீர்னு அடிக்கும் இல்லைங்களா. இங்கே அவ்வளோ கூலாக இருக்குங்க கிளைமேட்டு. வெயிலே சுத்தமாக தெரியவே இல்லை. இப்போ ஆல்மோஸ்ட் மணி என்ன இருக்குன்னா ஆல்மோஸ்ட் 5:30 அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் வானம் எப்படி இருக்குது பாருங்கள். நம்ம ஹோட்டல்லேருந்து லெஃப்ட் எடுத்து வந்தால் இந்த இடம் வருது. ஸோ இங்கேருந்து சிக்பேட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதை நோக்கி தான் போயிட்டுருக்கோம்.
பாரிஸ் மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க மக்களே. ஸோ அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு தான் போயிட்டுருக்கோம். இங்கே பக்கத்தில் கடைக்கெலாம் போயிருந்தேன். இங்கே மல்டி லாங்குவேஜ் பேசுகிறாங்க மக்களே. கன்னடா மட்டும் இல்லாமல் மோஸ்ட்லி ஹிந்தி பேசுகிறாங்க, தமிழ் பேசுகிறவங்க இருக்காங்க, தெலுங்கு பேசுகிறவங்க இருக்காங்க. இப்போ கிளைமேட்டே மாறிடுச்சு பாருங்க மக்களே. ஒரு மாதிரி ரெட்டிஷாக இருக்கு பாருங்க. நல்லா இருக்கு. மக்களே, என்னோட ட்ரைனிங் முடிஞ்சது. பெங்களூர் சுற்றி பார்க்க வந்திருக்கோம். வித் மீ மை ஃப்ரெண்டு சுனில். ஏரியா மேனேஜர் இருக்காப்புல. ஸோ அப்படியே கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அப்படியே திரும்ப வந்துட்டுருக்கோம். ஆனால் இந்த ரோட்லேயே பயங்கரமான டிராஃபிக் இருந்துச்சுங்க. இப்போ ஓரளவு கிளியர் ஆகி போயிட்டுருக்கு. மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் ரிட்டர்ன் ஆகிட்டுருக்கோம். இந்த காரை பார்த்தீங்களா மக்களே, ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ மழை வந்ததுனால நம்ம ரிட்டர்ன் ஆகிட்டுருக்கோம் மக்களே. ஸோ இன்றைக்கி டே ஒன் முடிஞ்சுது. நாளைக்கு டே 2ல் என்னென்னலாம் நடக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவாக ப்ரெசென்ட் பண்ணுறேங்க. ஸோ until then, டேக் கேர் மக்களே. ஸோ இந்த vlog-ஐ இதோட முடிக்கிறேன். guys, please support and subscribe மக்களே.